தமிழ்நாடு அரசு 300 புதிய பேருந்துகள அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பேருந்துல, தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசுலாம் வந்து அந்த மாரி எழுதல. இவரு தான் வந்து தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படின்னு எழுதியிருக்காரு. அவரு போற பஸ்ல பாருங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். பார்த்துட்டீங்களா? சரி, அத விடுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த பேருந்திலேயே ஏறி பயணம் பண்ணியிருக்காரு. அவரு அந்த பேருந்துல சீட்ல உட்கார்ந்து பயணம் பண்ணும்போது, எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அது இல்லங்க. நான் பள்ளி காலத்துல அந்த மாரி பயணம் பண்ணும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அத சொல்ல வந்தேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 300 பேருந்துல எதுவுமே வால்வோ பேருந்துகள் கிடையாது. வால்வோ பேருந்தாண்டி மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம அமைச்சருக்கு கோவம் வரும். தெரியும் இல்லைங்களா? வால்வோ பேருந்து வரலன்னா அவன்ட்ட போய் கேளு. என்கிட்ட எதுக்கு வந்து கேட்கிற? அப்படின்னு சொல்லுவாப்புல. அதனால எதுவுமே வால்வோ பேருந்து கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். முதல்வர் அவரே டிக்கெட் எடுத்து, அவரே பயணம் பண்றாருங்க. இந்த மாரி யாராவது பண்ணுவாங்களா? அவரே வீட்ல இருந்து காசெல்லாம் சில்லறையெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வந்து, கரெக்ட்டான சரியான சில்லறை கொடுத்து பயணச்சீட்டு வாங்கவும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக அவரே வந்து சில்லறையெல்லாம் கொண்டு வந்து கரெக்ட்டான சில்லறைய கையில குடுத்து பயணச்சீட்டு வாங்கி பயணம் பண்ணியிருக்கிறாரு. அவர் போம்போது பார்க்கணுங்க. பேருந்து அவ்ளோ அழகா இருக்குங்க. அப்படியே ஒரு கூட்ட நெரிசல்ல ரோடுலாம் காலியா இருக்கு. அதுல பயணம் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் அப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இருக்காது. நீங்க வழக்கம் போல 50 பேர் போற பேருந்துல 150 பேர் பயணம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பேருந்து வந்து நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு புதுசான்னு கேட்கிறீங்களா? அப்படிதான். அப்புறம் நாங்க எத வச்சு ரீல்ஸ் எடுக்கிறது?